ஏனெனில் அவர்கள் விலங்குகள் அப்படிங்கிற வார்த்தையை யாரை நோக்கி பயன்படுத்தியிருப்பாங்கிறத நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள். பக்ரைனுக்கும் சவுதி அரேபியா அப்படிங்கிற நாட்டுக்கு இடையில ஒரு அழகான பாலம், கடலுக்கு மத்தியில் கரையை தொட்ட மாதிரி ரொம்ப அழகாக தெரியக்கூடிய அந்த பாலத்துக்குள்ளே எத்தனையோ மக்கள் தினந்தோறும் போயிட்டே இருக்காங்க. இனிமே அப்படி போவதற்கான வாய்ப்பு கிடைக்காது போல். என்ன செஞ்சு வச்சுருக்காங்க ஈரான்? ஏகப்பட்ட டீட்டெயில் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. தளபதியா? மம்முட்டி படத்தில் வர தளபதியா? அவர் நிச்சயம் அப்படி பேசியிருக்கவே மாட்டார். ஏன்னா அவர் நம்ம ஊருக்காரரு. இவர் அமெரிக்காவோட தளபதி கெயின் அப்படிங்கிறவர். அவர் சொல்கிறாரு, ஈரானில் நாங்கள் அந்த F-15 விமானியை மீட்க போனோம்ல, அப்போது அங்கே இருக்கக்கூடிய கிராமவாசிகள்லாம் எங்களை நோக்கி சுட்டாங்க. இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. நியாயம் இல்லை தான், கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இருந்து இங்கே சில விஷயங்கள் உண்மையாகுது. என்ன தெரியுமா? ஈரானில் மக்கள் அந்த நாட்டினுடைய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தவில்லை. மாறாக அமெரிக்கர்களுடைய இஸ்ரேலியருடைய தூண்டுதலின் காரணமாகத்தான் அங்கே மொசாட் உளவுப்படை உள்ளே புகுந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. இல்லாட்டி சாதாரண கிராமத்தாங்க எப்படி அமெரிக்காவோட விமானத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவாங்க? அப்போ உங்கள் மேலே எவ்வளோ வெறுப்பு இருந்தது அப்படின்னா அந்த வேலையை செய்வாங்க. இப்போ இவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ட்ரம்ப் பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்கள், நெதன்யாகு பேசி இருக்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே பொய்யாயிடுச்சு. இந்த தளபதி சொன்ன மாதிரி ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தான் கூட எளிமையாக அமெரிக்காவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருக்காங்க. கையில் இருக்கக்கூடிய சின்ன ஷார்ட் ரேஞ்ச் கன்னை வச்சு எளிமையாக அட்டாக் பண்ணி வீழ்த்திட்டு இருக்காங்க. இது தொடர்பாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டிகளையும் நம்மளால பார்க்க முடியும். After picking up Dude 44 Alpha, the HH-60 Jolly Green fight was engaged by every single person in Iran who had a small arms weapon. And one of the aircraft, ஈரான்ல இருக்கக்கூடிய எல்லா பர்சனுமே எங்க மேல இது ஷார்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய துப்பாக்கி வச்சு சுட்டாங்க அப்படிங்கிறார். அமெரிக்கர்கள் முட்டாள் அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய ப்ரூஃப் தேவையே இல்லை. ஸ்பெயின் நாட்டினுடைய பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அப்படிங்கிற நபர், உங்களுக்கே தெரியும் பெட்ரோ ஈரானுக்கு எவ்வளோ தூரம் க்ளோஸாக, அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு. ஆனால் இவரை நோக்கி ஒரு அமெரிக்கர்கள் கூட இன்ன வரைக்கும் எதிர்த்து பேசவே இல்லை. அதான் ஸ்பெயினுடைய ஸ்ட்ரென்த்து. தன்னுடைய இராணுவ தளவாடங்களுக்குள்ள ஏர்பேஸை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருந்தார். இப்போது பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக அதிகாரப்பூர்வமாக இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக கிழக்கு ஜெருசலேம் எல்லாமே சேர்ந்தது தான் பாலஸ்தீன் அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருந்து இப்போ நமக்கு புரியுது. இதுதான் வரலாற்று அடிப்படையில் உண்மையும் கூட அப்படின்னு சொல்கிறார். வேவ் 96, வேவ் 97, எனக்கு என்னமோ இந்த ட்ரூ ப்ராமிஸ் 4ல் 100th வேவ் இருக்குல்ல, அது ரொம்ப அதிபயங்கரமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. சரியாக டியூஸ்டே வேறு முடிய போகுது. இப்படிப்பட்ட நேரத்தில் 96, 97 அதில் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்பே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது என்னென்னு பார்ப்போமா? ஐஆர்சிசியினுடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை ப்ளஸ் அவருடைய வீடியோ காட்சிகளில் பொதுமக்களுடைய இலக்குகள் மீதான தாக்குதல்கள் தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே போச்சு அப்படின்னா எங்களுடைய தாக்குதலும் பதிலடி எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பறந்து விரிஞ்ச எல்லையை தாண்டி நாங்கள் உங்கள் மேலே அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வெறுமன அறிவிப்பாக மட்டுமே இல்லாமல் ஆக்ரோஷமான வார்த்தைகளாக இருக்குது. அது அவருடைய பேச்சின் மூலிமா தெரியுது. இதை கேட்ட ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார்ல, ஈரானுடைய ஒட்டுமொத்த தலைமையையும் எங்களால் ஒரே இரவில் வீழ்த்திட முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஓகே, பாசிபிள் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இதுக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அமெரிக்கா என்னை கொலை செய்கிறதுனா கொலை செய்யட்டும், என்ன பிரச்சனை? இப்போது மரணத்தை கண்டு அஞ்சுபவன் அல்ல நான்.
என் நாட்டிற்காக உயிர் துறப்பது அப்படிங்கிறது எனக்கு பெருமையும் கௌரவமுமே ஆகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதுதான் ஈரானுடைய கெத்து அப்படிங்கிறது. துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நெதன்யாகுவுக்கு பெரிய அளவிலான அதிர்ச்சியாக தான் இருக்கும். காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது, அதிகாரமும் கைமாறி போய்கிட்டே இருக்குது. அரசியல் ஆதாயத்திற்காக இன்றைக்கி அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக பாலஸ்தீன், மேற்கு கரை, இந்த பக்கம் லெபனான், அதற்கு பிறகு ஈரான் மீதும் போர் தொடுத்து நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைய தினம் அவர்களுக்கு அமைதியும் நீதியும் தேவைப்படும் ஒரு நாள். ஹிட்லருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றுபவர்கள் இருக்கீங்கள்ல, நீங்கள் தான் அது. மனித குலத்துக்கு மட்டுமல்லாமல் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொள்கிறார்கள்னு நெதன்யாகுவை பார்த்து கடுமையான வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்காரு. அது தொடர்பான வீடியோ நம்ம devran döner. Sırf siyasi ömürlerini uzatmak uğruna bugün barışı dinamitleyenler yarın kendilerinin de barışa, adalete புரிய மாட்டேங்குது. ஈரானுடைய உள்கட்டமைப்பு, பாலங்கள், எரிசக்தி நிலையங்கள் இதன் மீதுலாம் தாக்குதல் நடத்துறது எனக்கு தப்புன்னே தோணல. 45 நாளுக்கான சீஸ்ஃபயர் டீல் தொடர்பாக நாங்கள் முன்மொழிவு கொடுத்துருந்தோம், அதை அவங்க ஓகே பண்ணக்கூட இல்லை. அப்படின்னா அவங்க யாராக இருப்பாங்க? அவங்கெல்லாம் விலங்குகள், ஏனெனில் அவர்கள் விலங்குகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். ஒரு நாட்டின் மீது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஜனநாயக அடிப்படையில் ஓட்டு போட்டு ஒரு பிரசிடெண்ட்டு இந்த மாதிரியான நபர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லை, அந்த நாட்டுக்குள்ளே என்னென்ன சட்டம் போடணுங்கிறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அதற்குள்ளே போய் வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் தலையிட்டான் அப்படின்னா அதற்கு பெயர் அத்துமீறலா, அதற்கு பேர் விலங்குகள் மாதிரி, ஐந்தறிவு ஜீவன்கள் மாதிரி ஆக்ரோஷமாக உரிமை இல்லாத இடத்துல பாயக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அரங்கேறும்ல. அதே மாதிரியான நிகழ்வுகள் இப்போது ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து தான் வருதே தவிர ஈரான்கிட்ட இருந்து கிடையாது. அவங்க அமைதியான முறையில் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் யார் போய் அட்டாக் பண்ணது? இஸ்ரேல். யார் அதுக்கு தூண்டுகோலாக இருந்தது? அமெரிக்கா. அப்போ இங்கே யார் விலங்கு? அமெரிக்காவா, ஈரானா? ஸ்பெயின் நாட்டுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸ்பெயினில் யார் அடுத்த ஆட்சியாளர்களாக உட்கார போகிறாங்க அப்படிங்கிறதும் ஈரானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அரசியேங்கிற வார்த்தையும் அழகியே அப்படிங்கிற வார்த்தையும் ரெண்டும் வேறு வேறு வார்த்தைகள் தான். ஆனால் அது ரெண்டுமே ஒன்றாக சேரக்கூடிய ஒரு புள்ளி இருக்குது. அதுதான் ஸ்பெயினுடைய இளவரசி லியானோர் அப்படிங்கிற அந்த பேருக்கு சொந்தமானது. எது எப்படியோ 150 ஆண்டு காலத்துக்கு மேலாக அந்த அரசவை பீடத்தில் உட்காரக்கூடிய முதல் பெண் இவங்க தான். அதுவும் குறைந்த வயதிலேயே, 20 வயதிலேயே பல மொழிகளில் இவங்க சரளமாக பேசுகிறாங்க. ஸ்பெயினை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு இவங்க தான் சிறந்த ஆட்சியாளர்னு மக்களை நம்ப வச்சுருக்காங்க. இராணுவத்திலையும் பணியாற்றியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மிகுந்த நளினமும் கம்பீரமும் கடமைகளை முன்னெடுத்து இவங்க போகக்கூடிய பாணி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸ்பெயினை சேர்ந்த ஏகப்பட்ட நபர்கள் கமெண்ட் அடிச்சிட்ருக்காங்க. இவங்களை பற்றிய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ காட்சிகள் உங்களுக்காக. வடகொரியாவினுடைய அதிபர் கிம்மினுடைய மகள் இருக்காங்கல்ல, அது மாதிரி உலகம் இப்போது இட்டாலியினுடைய மெலோனி இவங்கள மாதிரி இப்போது பெண் ஆளுமைகளுடைய எண்ணிக்கைங்கிறது உலகத்தில் அதிகமாயிட்டு இருக்குங்கிறது தான் இதற்கான உதாரணம். கிங் பகத் காஸ்வே அப்படிங்கிற ஒரு பேர். இது நீங்கள் பக்ரைன்லையும் சவுதி அரேபியாவிலையும் ஏன் மிடில் ஈஸ்டில் வேலை பார்க்கக்கூடிய ஓமன் உள்ளிட்ட இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய எத்தனையோ தமிழர்கள் இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் இந்த பாலத்தை வழியாக ஒரு தடவையாவது போயிட்டு வந்திருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான இணைப்பு அப்படிங்கிறதே ஒற்றை பாலம் தான் அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் இருக்குது. அந்த வகையில் சவுதி அரேபியாவுக்கும் பக்ரைனுக்கும் இடையிலான ஒரு அழகான ஒரு பாலம் ஒப்பற்ற பொறியாளர்களால் கட்டப்பட்ட ஒரு விஷயம். இந்த பாலம் இப்போ கடைசியாக ஒரு முறை பார்த்துக்கோங்க, இனிமேல் அது இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தெரியாது. காரணம் என்னென்னா, ஈரானினுடைய அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இந்த பாலத்தின் மீது விழுந்திருக்கு. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பு செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணிக்கு மேலே ஈரான் மேலே ஒரு அட்டாக் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் நம்ம ஊர் நேரப்படி. அப்படி இருக்கும்போது ஈரான் பதிலுக்கு
அமெரிக்கா மேலே அட்டாக் பண்ணாங்க. அமெரிக்காவினுடைய தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே அட்டாக் பண்ணுறாங்க. பக்ரைனும் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடு அப்படிங்கிறதுனால அவங்க மேலேயும் அட்டாக் நடத்திட்டு இருக்காங்க. இந்த வகையில் பார்க்கும்போது இந்த பாலம் தான் ஈரானுடைய அடுத்த இலக்காக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு தேவை. அது நம்ம ஊர்லேயும் புற்றுநோய்க்கான மருந்துகள் கிடைக்காம அவதிப்படுறாங்க, அது ஓகே. ஆனால் ஈரானில் எப்படி மழையே வித்தியாசமாக பெஞ்சிச்சு இல்லை, அதன் மூலியமாகவும் ஏகப்பட்ட அணுக்கதிர் வீச்சு பாதிப்புனாலையும் ஈரான் பாதிக்கப்பட்ட போகுது. அது மட்டும் கிடையாது, அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஏகப்பட்ட வியாதிகளும் அங்கே பரவும். அப்போது அதில் புற்றுநோயும் ஒன்றாக கூட இருக்கலாம். இல்லை ஒட்டுமொத்த உலகத்திற்குமே புற்றுநோய்க்கான மருந்து ஒன்று இப்போது ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தடுப்பூசி பற்றிய விஷயத்தை தொடர்ச்சியாக புட்டின் அவர்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரஷ்யாவினுடைய பிரதமர் மீஷில்ஸ்டின் அவர் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. கட்டாய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் புதிய அணுகுமுறைகளை இணைத்துக்கொள்வது உள்ளிட்ட தீவிர நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மருத்துவ சிகிச்சையின் செயல்திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் இந்த புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்து அப்படிங்கிறது முதலாவதாக வியட்நாம் நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு சீனாவுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இங்கே சோதனையெல்லாம் முடிஞ்சு இப்போ முழுக்க அது மக்களுக்கான சேவையாக மாறப்போகுது ரஷ்யாவில். அடுத்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு குறைந்த விலையில் இந்த தடுப்பூசி கிடைக்க போகுதுங்கிற நற்செய்தியை சொல்லியிருக்காரு. ஈரானில் ட்ரெயின் ஓடுதில்ல, அந்த ட்ரெயின் இனிமேல் ஓடாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு நெதன்யாகு மிரட்டி விட்டுருக்காரு. உங்களுடைய தண்டவாளங்களை கடைசியாக ஒரு முறை பார்த்துக்கோங்க. நாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே உள்கட்டமைப்புகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டே முடிச்சிருவோம் அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு. இது தொடர்பாக சேனல் 12 செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னதான் சொன்னாலும் இஸ்ரேல் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஈரானுக்கு கொஞ்சமும் நாங்கள் சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இப்போது ஐடிஎஃப் செஞ்சுருக்கக்கூடிய வேலை, கடைசியாக மிச்சம் மீது இருந்த சிராசிஸ் அப்படிங்கிற பெட்ரோலிய வேதியியல் ஆலை அதன் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. இது ஈரானுக்கான பெருத்த இழப்பாக பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக வெடிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கான முக்கிய பாகங்களை தயாரிக்கிறதுக்கு அந்த ஒரு ஆளை தான் மிச்சமாக இருந்துச்சு. அதன் மீதும் இப்போ அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஈரானிய ஆட்சியினுடைய ஆயுத உற்பத்திக்கு அவசியமான ஒரு மூலப்பொருள் என்ன தெரியுமா? நைட்ரிக் ஆசிட். இதை இனிமேல் உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது ஈரானால் முடியாதுங்கிறாங்க. ஸோ இனிமேல் அதுக்கு வெளிநாடுகளை நம்பி தான் ஈரான் இருக்கணும். ஒன்று அது சீனாக்கிட்ட இருந்து வரணும், இல்லாட்டி ரஷ்யாக்கிட்ட இருந்து வரணும். அப்படி வந்ததுன்னா மட்டும்தான் அடுத்ததாக மிசைல் தயாரிப்பதற்கான வாய்ப்புகள் கூட ஈரானுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்புகள் இருக்குது, ஆனால் தொடர்ச்சியாக இயங்குவதற்கான வாய்ப்பை முடக்கிறாங்க இஸ்ரேல். இதுவும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. டியூஸ்டே இரவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்கான விடிவெள்ளியாக மாறுமா, இல்லை ஈரானுக்கான கரண்ட் கட்டான ஒரு நீல் அமைதி இருக்கும்ல, அப்படி ஒரு சுச்சுவேஷனாக மாறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப்பு. நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.